ஹாய். என்ன இங்கே வந்து நிற்கிற? இல்லை, ஒரு மாதிரி இவர் டென்ஷனாக ரோட்டில் இருக்கு. வண்டியை நிறுத்திட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அக்காவை கேட்டால் பாப்பா அங்கே போயிருக்கு அப்படின்னாங்க. நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். என்ன யாருன்னு தெரியுதா? உங்கள் அம்மாவோட ஒன்று விட்டவன் அண்ணன். ஒன்று விட்டேன்னா எப்படி? நான் உனக்கு வந்து மாமா, அதாவது தாய் மாமா. தாய் மாமாவா? தாய் மாமாவா? ஃபோட்டோவில் கூட செல்லில் கூட காட்டலையே என்னை பற்றியே. உங்கள் அம்மா அப்பா சொல்லவே இல்லையா? என்ன சொல்கிறேன், நான் ஃபாரின் போயிருந்தேன். ஃபாரின் போயிட்டு வந்து இப்போ ஒரு 3 நாள் ஆகுது. ஃபாரினில் போனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. ஃபாரின் ஃபுல்லாக இதை என்ன இதோட போடுவாங்க. அது போடுவாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ மோசமாக போடுறீங்க? மோசமாகனா நான் என்ன தூக்கி இதோட இப்படியா போட்டிருக்கேன்? இப்படி போடுறாங்க இப்போலாம். நான் எவ்வளோ இறக்கி போட்டிருக்கிறேன். சரி, அது முக்கியம் இல்லை. நல்லா இருக்கேல்ல? என்ன படிச்சிருக்க? நான் எம்பிஏ பண்ணி. நான் அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது உங்கள் அம்மாட்ட பேசும்போதெல்லாம் வந்து உன்னை பற்றி தான் கேட்பேன். எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கீல்ல? மாமா பிடிச்சிருக்கா? ஆமாம், நீங்கள் எனக்கு தாத்தா மாதிரி இருக்கீங்க. தாத்தா மாதிரி இருக்குண்ணா? தாய் மாமா, உன்னோட தாய் சொந்த தாய் மாமா. தாய் மாமா மாதிரி இல்லை, எங்கள் மம்மிக்கு அண்ணன். இப்போ எங்கள் அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்கள மாமான்னு கூப்பிட்றேல, அவங்களோட சொந்த தம்பி பையன் தான் நானும் உனக்கு தாய் மாமா ஸ்தானம் தான். அதுதான். மாமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஏன் நான் உன்னை கேட்காத நாளே கிடையாது. சாப்பிட்டாச்சா தூங்குச்சான்னு நம்பரை கேட்டால் அம்மா தரலன்ட்டாங்க. நேரடியாக பார்த்துக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நேரடியாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ நாள் பேசுனதுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்குன்னு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். கல்யாணமே வேணாங்கிற ஒரு முடிவில் இருந்தேன். இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாண்ட வா பேபி, இங்கே பாரு. இந்தாண்ட வா. அந்தாண்ட காடு முள்ளில் விழுந்துடாத, இங்கே வா. அதுலேயே எனக்கு தெரியும். சரி, ரொம்ப நாளும் சொல்லணும்னு நினச்சேன். அம்மா ஒரே ஒரு மரம் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்களா, இதோடு அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி ஃபுல்லாக அனுப்பவே இல்லை ஃபோட்டோ. இப்போ பார்த்தேன், முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கையில் கல்யாணம் வேணான்னா கல்யாணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்தாண்ட போவாத, முள்ளு. இங்கே வா, இங்கே வந்து நில்லு. மாமா ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கே வா. நான் சொல்கிறது கேளு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இதை போய் அக்காட்டி மாமாட்டி நான் சொல்ல முடியாது. நீ தயவு செஞ்சு மாமா வந்தாங்க என்னை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீனே கொஞ்சம் சம்மதம் வாங்கி கொடுத்துரு. உங்களை எப்படி இல்லை, என்னை எப்படி சொல்லு, என்ன சொல்ல வர? பிடிச்சிருக்குங்கிறியா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை போய் எப்படி கல்யாணம்? நான் எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கிறேன். ஃபாரின்லேருந்து வந்தால் எப்படி இருக்கும்? அங்கே உள்ள அந்த தொப்பிலாம் போட்டு எனக்கு முடி கொஞ்சம் லைட்டாக கொட்டிடுச்சு, முடி நரைச்சிடுச்சு, அவ்வளோதான். கொட்டல, நிறைய கிரவுண்ட் வாங்கிடுச்சு. அதனால என்ன, முகம் நல்லா லட்சணமாக தானே இருக்கு. லட்சணம் முள்ளுக்கிட்டே போதா? இங்கே வா, இங்கே வா, இங்கே நின்று பேசு, இங்கே வா. நான் சொல்கிறத கேளு. இனிமேல் நான் வெளியில் பொண்ணு தெரியல, என்னால் அலைய முடியாது. அதனால் வந்து நீ அம்மா எனக்கு படிப்பு தான் முக்கியம், நீங்கள் முக்கியம் இல்லை. நான் படிச்சிருக்கேன். நானும் பிஇ தான் முடிச்சிருக்கேன். பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்கேன். நான் எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன். எம்பிஏ பண்ண என்ன? அதனால் என்ன, நீ கண்டினியூ பண்ணு. மேரேஜ் பண்ணி நம்ம குடும்ப வாழ்க்கையை கண்டினியூ பண்ணும். நீ படிப்பை கண்டினியூ பண்ணு. செட் ஆகாது. அப்பா அம்மாட்ட பேசினாதான் சம்மதம் தர மாட்டாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீயாவது புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் கல்யாணமே வேணாம். நீங்கள் எங்கள் மம்மியோட அண்ணன். ஆமாம். எனக்கு என்ன வேணும்? எனக்கு அக்கா பொண்ணு. உன் பிளட்டும் என் பிளட்டும் ஒன்றா இருக்கு. அக்கா, எங்கள் மம்மி உங்களுக்கு அக்கா தானே? அக்கா பொண்ணு கட்டிக்கிற முறை தானே தாய் மாமா. அப்புறம் என்ன? அது எப்படி கட்டிக்கோங்க? உங்களுக்கு நான் மக மாதிரி தானே. மக மாதிரியா? உறவு முறை சொல்லி வளர்த்தாங்களா உங்க அப்பா அம்மா? சொல்லாம வளர்த்தாங்களா? சொல்லி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா முள்ளுல போய் விழுந்துருவேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை பூ மேல போட்டு கல்யாணம் பண்ணி எவ்வளோ ஜாலியா இருக்கலாம். இந்தாண்ட போயா, நான் சொல்றது கேளு. அங்க பக்கத்துல பெரிய கிணறு இருக்கு, பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். யாரு? உங்களை பிடிச்சி தள்ளி விட்டு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? நான் உண்மையில நான் கிணத்துல விழுந்துருவேன். கிணத்துல எல்லாம் விட வேணாம், அந்த பில்டிங் கட்டுறாங்களா அதுல. நான் சொல்றது கேளா, தயவு செஞ்சு. சத்தியமா நான் உனக்கும் எனக்கும் இருக்கு. உனக்கும் இருக்கிற நம்ம 2 பேரும் இருக்கிற அழகுக்கு அப்படியே ஒரு குழந்தை பிறந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே ஒன்று இருக்கும். இங்கே பாரு, ஒன்றை மாதிரி அப்படி எங்கே என் கண்ணை மாதிரி உன் கண்ணை மாதிரி அவ்வளோ. என்ன மாமாவை தள்ளி தள்ளி போகிறேன்? இவ்வளோ நாளைக்கு வச்சு ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன். பேபி சொல்லு. அம்மாவுக்கு ஃபோன் போடு. அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஃபஸ்ட்டு அம்மாட்ட சம்மதத்தை வாங்கு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அவசரப்பட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாத. நான் சொல்கிறது கேளா. என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? நான் சொல்கிறேன். என் பாய் ஃப்ரெண்டுக்கு. பாய் ஃப்ரெண்டுனா என்னோட பாய் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டுனா லேடிஸ் இப்பெல்லாம் சகஜம் தானே ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு. லேடிஸ். ஆமாம், ஃப்ரெண்டுனா லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகும்போது வேறு தான். என் கூட படிக்கிற பையன். இங்கே வா. என்ன படிக்கப்போ இப்போ விழா வரைய சொல்லி பார்க்கும். நான் சொல்கிறது கேளு. அவனை தான் நான் லவ் பண்ணுறேன். லவ்ங்கிறது சர்வசாதாரண விஷயம். நானும் தான் லவ் பண்ணேன். செட் ஆகலைன்னா கல்யாணமே வேணாண்ணா. நீ அக்கா பொண்ணை பார்த்து உன்னை ஒத்துக்கலையா? ஒத்துக்கல கல்யாணத்தில்? எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. பார்க்கவே பிடிக்கல. யார் மூஞ்சா? இவர் மாமா வந்து மேரேஜ் முன்னாடி பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து விக்கு வச்சுட்டு வந்துடுறான்.
ஊரே பார்த்து ஜோடி பொறுத்தங்க பாரு, ஹைட்டு வெயிட்டு கலரு எப்படி ஜம்முன்னு இருக்கும். ஃபேன் வச்சா பறந்துடும். ஃபேன் வச்சாவா? விற்க வச்சிருக்கவங்களாம் ஃபேனில் படுக்கிறதே கிடையாதா? ஆ ஐயோ நீ சிரிக்கிற அழகு இருக்கு பாரு, அந்த லிப்ஸ் இருக்கு பாரு, டாடா அப்படியே அக்கா பொண்ணை பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணலான்டா இருந்தா. ஆனால் அது நாகரிகமாக இருக்காது. எங்கள் அக்காவுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கேன், அது பண்ணக்கூடாதுன்னு தான் அப்படி இருக்கிறேன். நீ முள்ளுக்கிட்டே போறியே, இங்கே வா ஓரமாவா ஓரமாவா. நான் ஓரமா தான் மாமா மாமா நீ நிக்கிறேன். நீ அடுத்த வண்டியா பேசுற, உன் சொந்த மாமா, உனக்கு அடிக்க கூட உரிமை இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க உரிமை இருக்கு. வெறும் மாமாவா இல்ல வெறும் மாமாவா? மாமா இது வரைக்கும் மாமா மாமாங்கிற மாமா பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே, கேட்கவே மாட்டேங்கிற. இல்ல ஏரியாக்கே மாமாவா? ஏரியாக்கா மாமாவில் உங்கள் அம்மா என் குடும்பத்தில் பிறந்தாலும் உனக்கு மட்டும்தான் மாமா, ஊருக்கே மாமா இல்லை. உங்கள் அம்மா தான் என் குடும்பத்தில் பிறந்தது. உங்கள் அப்பா உங்கள் அம்மா அழகை பார்த்து பொண்ணு கொடுத்தே ஆகணும்னாங்க. இப்போ நான் கெஞ்சிறேன் பொண்ணு கட்டி. நம்புற மாதிரியே இல்லை. நம்புற மாதிரிலாம் உங்கள் அப்பா அம்மாட்ட கேளு, அவர் யார் ஃபாரின்லேருந்து வந்து என்கிட்ட பேசுகிறேன். ஆனால் கல்யாண விஷயத்தை மட்டும் சொல்லிடாத, உங்கள் அப்பா கோவக்காரரு, நான் சொல்கிறது கேளா. அங்க ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க ரோட்ல, அவருக்கே கண்ணாடி போட்டு நிக்கிறாரு பாருங்க, அவருக்கே மண்டிய பிச்சுக்குது. ஆமா முள்ளமன்றி மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு. முள்ளமன்றி மாதிரி இல்ல, பாத்திரம் கழுவுற நார் மாதிரி நிக்கிறாரு பாருங்க. முள்ளமன்றி தர யோகி பாபு மாதிரி இருக்காரு அவரை பார்த்தா. யோகி பாபு மாதிரி இல்ல, அந்த சந்தான படத்துல ஒரு காமெடில வருவாங்கல்ல. நான் சொல்றது கேளா, கம்முனே எங்க அக்கா பொண்ணு கூட பேசுறேன். நான் சொல்றது தயவு செஞ்சு அண்ணா அண்ணா இங்க பாருங்க எப்படி லூஸ் மாதிரி பேசுறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க. மாமா கேக்குறல்ல, மாமா ஓகேன்னு சொல்லு. 100க்கு கால் பண்ணுங்களே கொஞ்சம். 100க்கா? 100 முகமதுக்கு ஏன் கால் பண்றீங்க? 100 இங்க பாரு கால்ல விழுந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா பேபி, நான் சொல்றேன் நீ போய் மாமா இப்படி கெஞ்சுறல்ல. உனக்கு நான் ஒரு ஆண்டியை கூட பாத்துக்கிட்டேன். ஆண்டியா? ஆமா, எங்க வீட்டு பக்கத்துல ஆண்டி கூட குடும்பம் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது. என் அக்கா பொண்ணு குடும்பம் பண்ண தான் எனக்கு விருப்பம். நான் வந்து உன்னை விட சூப்பரா பொழுது இருக்கு, நீ தனியா நிக்காத. எனக்கே இவ்வளவு ஆர்வம் இருக்கு உன்னை கட்டிக்கணும்னு. எவனாவது காட்டுக்குள்ள பார்த்தானா கடத்திட்டு போயிடுவான். வா. எவனே என்ன கடத்திட்டு போக மாட்டான். கடத்திட்டு போறோம் உயிரோட போக முடியாது. சரி வா, அங்க போய் ரோட்ல நின்று பசங்க அப்புறம் 4 பேர் தனியா நின்னா தப்பா நினைப்பாங்க. தூரத்துல இருந்து பாக்குறவங்க மாமன்னு சொல்லுவாங்களா, வேற யாருன்னு சொல்லுவாங்க? யாரோ ஒரு பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றான்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா? யாரு? ஒரு தயவு செஞ்சு வேணாம், எனக்கு ஒரே ஒரு சம்மதம், கட்டிக்கிற மாமான்னு சொல்லி நான் போயிடுறேன். நீ முதல்ல அங்க போய் பேசு. நீ ஏன் பின்னாடியே போனா அப்புறம் நான் வரதானே செய்யும். நீ தள்ளி தள்ளி வரது, நான் தள்ளி வரல. நீ என்ன செஞ்சு போட்டிருக்க? வாசனையா இருக்கு. நீ அங்க போ. செம வாசனையா இருக்கு. மாமா போட்டிருக்க செண்டை மோந்து பாரு. ஏய் மாமா எவ்வளவு காஸ்ட்லியான செண்டு உனக்கு அடிக்கி எடுத்து வந்திருக்கான். பாக்ஸ் ஃபுல்லா எடுத்து வந்திருக்கான் உனக்கு செண்டு. மூஞ்சி பத்தலே ஆமெட் வருது. இந்த மூஞ்சியை பார்த்து வாந்தி வருதா உனக்கு? இது ஒரு மண்டை, இது ஒரு ஃபேஸ். யார் ஃபோன் அடிக்கிறா இப்போ? யாவது மம்மி தான் பண்றாங்க. சொல்லட்டுமா? பேசு. மாமா கூட தான் இருக்குன்னு சொல்லு. மம்மி பண்ணல, அண்ணன் பண்றான். அண்ணன் பண்ணா அட்டன் பண்ணிட்டாதா? இப்போ நான் சொல்றேன் கேளா, வாயா. எனக்கு ஒரே ஒரு சம்மதம். ஃபர்ஸ்ட் உன் ஃபேஸ் சொல்றது கனாடா பேர். ஐ லவ் யூ, ஐ கில் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ கில் யூ. நான் சம்மதம் அம்மாட்ட வாங்கிக்கிறேன். நீ ஐ லவ் யூ, மாமாக்கு ஒரே ஒரு ஐ லவ் யூ. உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் வந்து நான் கால்ல விழுந்துரும். இந்த கிரவுண்ட் இருக்கு பத்தி, இந்த மாதிரி நான் அத ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கிரவுண்ட எழுதி வைக்கணுமா? ஆல்ரெடி ஒன் தலையிலே ஒரு கிரவுண்ட் இருக்கு. இந்த கிரவுண்ட் உனக்கு தான், ஃபுல் மொத்தமே உனக்கு தான். அப்புறம் என்ன? எனக்கு வேணாம். பழைய டெலிபோன் பூத்ல வேணாம். வா பேபி, வா பேபி. பழைய டெலிபோன் பூத்ல வேணாம். ஏய் என்ன பேபி நான் தொட வேணாங்கற? நீ சின்ன புள்ளையா இருக்கும்போது உன்னை அப்படியே தூக்கி வச்சு அப்படியே இந்த கையில எப்படி தெரியுமா தாளாட்டுவேன். இப்போ நீ ஒழுங்கு மரியாதை போயிடு. நான் மாமா அப்படிலாம் பேசக்கூடாது மாமா. நீ ஏரியா மாமா மாதிரி இருக்க, ஒழுங்கா போயிடு. இது பாரு, நான் தாய் மாமாங்கற, நீ ஏரியா மாமாங்கற. ஒழுங்கா நீ கேட்டதெல்லாம் நான் கடையில வாங்கி கொடுத்தான். அப்படி எப்படி தெரியுமா உன்னை வளர்த்து ஆளாக்கி நான் ஃபாரின் போயிட்டு நீ என்ன மறந்துட்ட. இப்போ பெரிய புள்ளி ஆயிட்ட மறந்துட்டேன். நான் சொல்றது கேளு, வா அம்மாட்ட போவோம். நீ ஒழுங்கா போயிடு. நீ வா அம்மாட்ட. வீட்ல மம்மி டாடி கிட்ட சொன்னனா அவ்வளவுதான். நீ மம்மி டாடி கிட்ட நான் சொல்றேன், எனக்கு அக்கா பொண்ணு எனக்கு உரிமை இருக்கு. மாமா கிட்ட சொன்னனா அவ்வளவுதான் உனக்கு. எந்த மாமாட்ட? என்ன கட்டி போறவங்க கிட்ட சொன்னனா. அப்ப இந்த மாமா வேணானே எவனே என்ன கட்டி போறவங்க கிட்ட சொன்னனே வச்சுக்க. உன்னை வெச்சு ஏய் நான் சொல்றது கேளா, நீ மாமாவை அடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் அடி, எங்க வேணாலும் தொட்டுக்கோ. மவனை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுற. உங்க ஓடிடு. நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ. உன்னை தனியா நான் விட்டு போகல. நீ வீட்டுக்கு போயா? நீ முதல்ல போய். நீ போ. நீ போய் அவன் மூஞ்சி பார்க்க பிடிக்கல பே. ஏய் வா போ, சேர்ந்து போ. நீ போ. நீ போ. நீ ஃபர்ஸ்ட் போ. சரி நான் போறேன், மாமா போறேன். நீ வா. போய் சட்டி தலையா. நீ வாயா. ஏ போய். நான் சொல்றது கேளா. ஆனா அப்பாட்ட சொல்லிடாத. மவன மரியாதை கெட்றோம். அம்மாட்ட மட்டும் போய் சொல்லு. அம்மாட்ட மட்டும் சொல்லு, அப்பாட்ட சொல்லிடாத நம்ம விஷயத்தை. நான் பேசுறது எதுவுமே சொல்லக்கூடாது தயவு செஞ்சு.
உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நான் அம்மா நம்பர் இருக்கு, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நீ எதுவும் பேச வேணாம். ஒழுங்கா போயிடு. அடுத்த மாசம் நம்ம கல்யாணம். என் மாமங்கார வரான் பாரு, அது நிக்கிறான் பாரு, அவன்கிட்ட சொல்றேன் இரு. நீ வீட்டுக்கு போய் சொல்லு, நான் அம்மாட்ட பேசுறேன். உன் மூஞ்சியே செல்ல போய் வருவான், வீட்டுக்கு வருவான், நீ போ. போடாடி மெண்டல்.